வந்து சாமிக்கு சாப்பாடு வைக்க முடியாது. அதனால் இறந்தவங்களை நினச்சி கண்டிப்பாக வெளியே வச்சிடணும். அவங்களும் இன்றைக்கி தெய்வமாக நம்ம கூட நிற்காங்க. நம்ம எப்போ நான்வெஜ் பண்ணாலும் நம்மளை சுற்றி நம்மளை விட்டுட்டு போனவங்க வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. இது மாதிரி கண்டிப்பாக செய்யுங்க. நிறைய பேர் பிரியாணி பண்ணும் போது அவங்க பிரியாணி எடுக்கும் போது எலும்பு மட்டும் தான் கையில் வரும், சதையெல்லாம் சோறில் போயிடும். அப்போ அது ரொம்ப குக் ஆகிட்டுன்னு அர்த்தம். இது பாருங்கள், எடுத்து ஒரு ஆளுக்கு ஒரு பீஸ் வச்சு 2 கரண்டி சோறை கொடுத்தா வயிறு நிறைஞ்சிரும். ஹலோ ஃப்ரெண்ட், பேக் டு பவானி லைஃப்ஸ்டைல். வாங்க எல்லோரும் நம்ம வீட்டில் நான் பிரியாணி பண்ண போகிறேன், சாப்பிட்டுட்டு போகலாம், டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு போகலாம். அதுக்காக உங்களை அழைச்சேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் பண்ணுறது டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சாப்பிட வாங்க, பிடிக்கலன்னா என்னை சீட்டி கழுவி ஊற்றிட்டு போங்க. அதுக்காக உங்களை கூப்பிட்டுருக்கேன். வாங்க நம்ம பிரியாணி பண்ணலாம். பிரியாணி பல டைப்பில் பண்ணலாம், நம்ம விருப்பம் தான். நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை போட்டு பண்ணலாம். நான் எப்படி பண்ண போகிறேன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் எனக்கு என்ன சாப்பாடு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்க. நீங்கள் பின் பண்ணுறீங்களோ என்ன நோட் பண்ணுறீங்களோ தெரியாது, நமக்கு சப்ஸ்கிரைபும் லைக்கும் கண்டிப்பாக வேணும். 1/4 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான உப்பு, தேவையான கரம் மசாலா. நான் ஏன் டைப்பில் பண்ணுறேன், நீங்கள் எப்படி பண்ணுறேன்னு சொல்லுங்கள். பச்சை மிளகா, புதினா இலை, கருவேப்பிலை, கட் பண்ணாமல் பெருசு பெருசாக போடும் மல்லி இலை, நல்லா மைய அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இன்னும் கொஞ்சம் பேஸ்ட்டு, காரத்துக்கு தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரா பவுடர், அவிச்ச வடை போகிறதுக்கு மங்களகரமாக மஞ்சத்தூள், கலர் வர்றதுக்காக கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி பவுடர். இப்போ நம்ம சிக்கன் நல்லா ஜூஸியாக வர்றதுக்கு ஒரு 2-3 ஸ்பூன் தயிர். இப்போ இதை நம்ம கரண்டிலாம் போட்டுக்கின்னா செட் ஆகாது. கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கணும். 1/4 கிலோ எல்லாம் மசாலா போட்டு கர எல்லாம் தேய்ச்சாச்சு. இப்போ கையில் இருக்க மசாலா அப்படியே கழியிடக்கூடாது. இந்த சட்டியில் இப்படியே வலிச்சு இதெல்லாம் ராய் விட்டுருவோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுருவோம். மசாலாவை ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு, கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சமாக மல்லிக்கீரை. பிரியாணினா கொஞ்சம் காரசாரமாக இருக்கணும், அப்போ தான் தெவட்டாமல் கூட ஒரு வாய் சாப்பிடுவீங்க. ஒரு 5-6 காஞ்ச மிளகாய். இந்த பிரியாணி நான் எனக்காக செய்யலை, உங்களுக்காக செய்கிறேன். பார்த்து காரம்லாம் சரியாக்கான்னு சொல்லுங்கள். கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக பெரிய ஜீரகம். இது அப்படியே கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மசாலா ஊற்றாமல் அப்படியே நத்தலம் ஊற்றலாமல் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ கையில் கிடச்ச பைசா சத்தனே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4-5 பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம், கொஞ்சம் தண்ணி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். 2 லவங்கப்பட்டை, லவங்கத்தை போட்டாச்சு. இப்போ பட்டையும் போட்டுடலாம். கொஞ்சம் மல்லி புதினா, ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய், ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு. இப்போ இங்கே பாஸ்மதி ரைஸை, முழு ரைஸை ஒரு 5-6 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நான் பண்ணுற மெத்தடில் பிரியாணி பண்ணால் 2-3 நாள் வெளியே இருந்தாலும் கெட்டும் போகாது, குழஞ்சும் போகாது. நான் பண்ணுறது வித்தியாசம் ஒன்றும் இல்லை, நீங்களும் பண்ணியிருப்பீங்க. இந்த மெத்தட் வந்து என்னோடய ஃப்ரெண்டு முஸ்லீம், அவள் எப்போ பிரியாணி பண்ணாலும் இந்த மெத்தடில் தான் பண்ணுவாள். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா ஃபைனல் டச்சில் ஒன்று போடுவேன். இந்த பிரியாணியே பார்க்க அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரைஸ் எல்லாமே இதில் அப்ளை பண்ணிட்டேன். இதை வந்து கொலையே விடக்கூடாது, ஒரே கொதியில் வடித்து வச்சிடணும். இது வந்து நான் கலர் தம் பிரியாணி தான் பண்ண போகிறேன். இந்த ரைஸை மட்டும் நீங்கள் கொலையை விட்டுட்டிங்கன்னா பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வராது, நல்ல ஒரு டெக்ஸ்சரும் வராது. அதனால் பக்கத்துலேயே நின்று அப்படியே உடனே வடிச்சிடணும். பாருங்க, ஒரு கொதியில் இவ்வளோ வெந்திருக்கு. இந்த தண்ணி தூர ஊற்றக்கூடாது, இந்த பாத்திரத்தில் சேகரித்து வச்சுக்கணும். நம்ம ஃபைனல் மசாலாவில் வந்து இந்த தண்ணி ஊற்றினா நல்லா மணமாக வரும். வடிச்சிட்டேன், வடிச்சிட்டு இதை மூடி வச்சிடலாம். இந்த தண்ணி ஏன் தூர ஊற்றக்கூடாதுன்னு சொன்னால் அரிசியோட சுவையும் சத்தும் தண்ணியில் இருக்குது, தூர ஊற்றக்கூடாது. அந்த பாஸ்மதியோட மனம் எல்லாம் இதில் தான் இருக்குது. நமக்கு இது மசாலா கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு வேணும். எனக்கு இப்போ பிரியாணி பண்ணுற மாதிரி பெரிய பாத்திரம் இல்லாதனால இந்த இட்லி சட்டியை எடுத்துக்கிட்டேன். இப்போ தாராளமாக 5 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். பெரிய சட்டியில் வச்சா கிண்டுறதுக்கு வசதியாக இருக்கும், அடி பிடிக்காமல். என் இட்லி சட்டி நல்லா அடிகனமானது, பெரிய பாத்திரம் இதுதான் இருக்கேன்ட்ட. இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ லேசாக அப்படி கிண்டி விட்டுடலாம். நான் வந்து இப்போ 1/4 கிலோவுக்கு அதிகமாக வெங்காயம் எடுத்துருக்கேன். பிரியாணிக்கு வெங்காயம் தான் டேஸ்ட்டே தரும். அதில் ஒரு 3 பச்சை மிளகாய் உடச்சி போட்டிருக்கேன். இதில் வந்து உப்பு எதுவும் போடக்கூடாது, உப்பு போட்டால் குழஞ்சிரும், ரோஸ்ட் ஆகாது. இது அப்படியே நம்ம கேஸை கூட்டி வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் பத்தாத மாதிரி இருக்குது, இன்னும் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பிரியாணி பண்ணால், பிரியாணி யாருக்கு தான் பிடிக்காதுங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி பண்ணால் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ஹோட்டலில் வாங்கினீங்களா வீட்டில் பண்ணிங்களான்னு நீங்கள் யாருக்காவது சர்வ் பண்ணும்போது அவங்க கேட்பாங்க. என்னோடய ஃப்ரெண்ட் முஸ்லீம் சகோதரி வீட்டில் எப்போவுமே அவங்க இப்படி தான் பிரியாணி பண்ணுவாங்க. இந்த பிரியாணிக்கு மனம் கொடுக்குறதே இந்த அரிசி வடித்து வச்சுருக்கும் போது இந்த தண்ணி தான். வடிச்சிட்டாங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டுடலாம்.
உப்பு, கல்லுப்பு, அதில் 1 ஸ்பூன் உப்பு தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் சிக்கன் மேக்னேட் பண்ண பார்த்தீங்களா, அதுலேயும் உப்பு போட்டிருக்கேன். அடுத்து நம்ம வந்து அரைச்ச மசாலாவும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே வந்து கடை மசாலா யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் இந்த பிரியாணிக்கு கொஞ்சம் நம்ம தந்தூரி மசாலா போட்டால் நல்லா வந்து கலர் வரும், நல்லா டேஸ்ட் வரும். அதுக்காக 10 ரூபா பேக்கெட் கரம் மசாலா. மஞ்சத்தூள். இப்போ நம்ம சிக்கன் மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, நல்லா 1 மணி நேரம் ஊறிட்டு இதையும் தட்டிடலாம். மசாலாவில் அப்படியே கொஞ்சம் ஜார் கழுவுன தண்ணி, ஆனால் அந்த சோறு வடித்தேன் பார்த்தீங்களா, அந்த தண்ணி தான் அந்த ஜாரில் ஊற்றி வச்சுருந்தேன். அந்த தண்ணி தான் வீர ஊற்றுறேன். வேறு பச்சை தண்ணி எதுவுமே யூஸ் பண்ணலை. பச்சை தண்ணி ஊற்றினாலே அந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து ஒரு டேஸ்ட்லெஸ் ஆயிரும். இது லேசாக அப்படியே எல்லாம் கிண்டி விட்டுக்கலாம். நம்ம பச்சை தண்ணி ஊற்றி செய்யும் போது அந்த பிரியாணியோட ஒரு டேஸ்ட் வந்து மாறுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து 3/4 கிலோ சிக்கனும் 3/4 கிலோ ரைஸும் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த அரிசி வடித்தேன் பார்த்தீங்களா, ஜார்க்கல் தண்ணியில் இவ்வளோ தண்ணி ஊற்றுறேன். நமக்கு வந்து தண்ணி அவ்வளோவும் வேண்டாம், ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் போதும். இவ்வளோ தண்ணி போதும், மீதி இவ்வளோ தண்ணி வேஸ்ட்டு தான். நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரே ஒரு முறை நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்களேன். நீங்களே வந்து எப்போ வந்த பிரியாணியோட இந்த தடவை பிரியாணி எப்படின்னு எல்லாருமே உங்கள்கிட்ட வந்து ஆச்சரியப்பட்டு எப்படி பண்ணன்னு கேட்பாங்க, இல்லைன்னா ஆர்டர் பண்ணியான்னு கேட்பாங்க. அந்தளவு டேஸ்ட் வரும். இதுக்கு இப்போ நான் இப்போ தண்ணி எதுவுமே நான் ஊற்ற மாட்டேன். இது பார்த்தீங்களா, இவ்வளோ தண்ணி. இதில் இது வந்து ஒரு 1/2 வேக்காடு சிக்கன் வேகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸை கூட்டியே வைக்கக்கூடாது. கூட்டுனா கண்டிப்பாக வந்து அடி பிடிக்கும். தயிர் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இப்போ ஜாடிக்கேற்ற மூடின்னு சொன்ன மாதிரி மூடி வச்சிடலாம். இதை கண்டிப்பாக 10 நிமிஷம் ஒரு தடவை கிண்டி விட்டுக்கிட்டு இருக்கணும். அடி எதுவும் பிடிக்கான்னு பார்த்துக்கணும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். மஞ்சத்தூள் 10 நிமிஷம் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நமக்கு சோறை வந்து சும்மா 3/4 வேக்காடை வடிச்சு வச்சுருக்கோம். அதை இடத்துல போட்டுடணும். ஒரே கொதியில் வடித்தது சாதத்தில் போட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சின்ன கேஸில் தூக்கி வச்சிடணும். பெருசுலன்னு தூக்கி சின்னதில் வச்சிடணும். எதுக்கு சின்ன கேஸில் போட்டோம்னா கண்டிப்பாக அடி பிடிக்கிற சான்ஸ் இருக்குது. இனி இதுக்கப்புறம் நான் கிண்ட மாட்டேன் இதை. இப்போ இதில் நான் வந்து ஃபுட் கலர் எடுத்திருக்கேன், க்ரீன், ரெட் கலர். இதை நம்ம அடிக்கடி ஃபுட் கலர் உணவில் சேர்த்துக்கக்கூடாது. எப்போவா சேர்க்குறது தப்பு இல்லை. நான் சொன்னல கலர்ஃபுல் பிரியாணி, அதுதாங்க இது. இப்போ வந்து டேஞ்சர் ஜோன் போட்டாச்சு. இதை வந்து இப்போ நம்ம கிண்டவும் கூடாது, குடையவும் கூடாது. அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுறணும், மறந்துடணும் உங்களை. சாதவங்க பிரியாணி செய்யும் போது இதுக்கு மேலே என்ன செய்வாங்க, வெயிட்டான பாத்திரம் வைப்பாங்க, தண்ணி நிறச்சி வைப்பாங்க, இல்லை அது மேலே கங்கு போடுவாங்க. நான் இட்லி சட்டியில் வச்சுருக்கனால ஒரு ஆவி கூட வெளியே வராது. அதனால் நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. கேஸ் இதுக்கு மேலே கூட்டக்கூடாது. 5 நிமிஷம் ஆகிட்டு நல்லா பிரியாணியோட ஃப்ளேவர் வருது. எங்கள் மருமக வந்து லெஹர் பிரியாணி பண்ணுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுவாங்க. வீட்டில் சொல்லுவாங்க. நான் அவங்க பண்ண எல்லா சமையலும் சாப்பிட்ருக்கேன். ஆனால் இது வரைக்கும் நான் பிரியாணி சிக்கன் ஐட்டம் எதுவும் சாப்பிட்டதில்லை. இது அதை மாதிரி இல்லை. எனக்கு அதெல்லாம் செய்ய வராது. எனக்கு தெரிஞ்சது என் ஃப்ரெண்டு சொன்னதை நான் செய்கிறேன். பிரியாணி மனம் வந்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மெத்தடில் பிரியாணி பண்ணிங்கன்னா சாப்பிட்றவங்க எந்த ஹோட்டலில் வாங்கினேன்னு கேட்பாங்க. இங்கேருங்க. இது இப்போ 3 கலரில் ஆகிட்டு, ஆரேஞ்ச், ரெட், க்ரீன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்றவங்க கேட்பாங்க எந்த ஹோட்டலில் ஆர்டர் பண்ணின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு வந்திருக்கு. சோறு ஒன்றும் அப்படியே எண்ணிடலாம், அந்த அளவு பொலப்பொலன்னு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது இப்போ உடையாது. ஏன்னா நம்ம பண்ண மெத்தட் வந்து சோறு உடையாது. கீழே உள்ளது மேலே எடுத்துடலாம். அப்படியே நான் பண்ண மெத்தடில் பண்ணிங்கன்னா இது வெளியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் கூட அவசியம் இல்லை. வெளியவே தாராளமாக இன்றைக்கி பண்ணிங்கன்னா நாளைக்கு வரைக்கும் இருக்கும். நான் சொன்னல கலர்ஃபுல் பிரியாணின்னு, க்ரீன், ஆரேஞ்ச், ரெட்டு, பார்த்தீங்களா எப்படி பொலன்னு வந்திருக்கு பாருங்கள். பிரியாணி பண்ணும் போது சிக்கன் வந்து குழஞ்சிடக்கூடாது. அப்படியே ஒத்தையாக நிற்கணும். அப்படியே கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த சிக்கனோட உண்மையான பிரியாணி சாப்பிட்ட ஃபீல் வரும். இப்போ நான் அப்படியே திருப்பி மூடி வைக்க போகிறேன். இப்போ இவருக்கு சாப்பாடு கொடுக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி அவர் டேஸ்ட் சொல்லுவார். பிரியாணி மனம் வந்து நிறைய பேர் பிரியாணி பண்ணும் போது அவங்க பிரியாணி எடுக்கும் போது எலும்பு மட்டும் தான் கையில் வரும், சதையெல்லாம் சோறில் போயிடும். அப்போ அது ரொம்ப குக் ஆகிட்டுன்னு அர்த்தம். இது பாருங்கள், எடுத்து ஒரு ஆளுக்கு ஒரு பீஸ் வச்சு 2 கரண்டி சோறை கொடுத்தா வயிறு நிறைஞ்சிரும். வந்து சாமிக்கு சாப்பாடு வைக்க முடியாது. அதனால் இறந்தவங்களை நினச்சி கண்டிப்பாக வெளியே வச்சிடணும்.
அவங்களும் இன்னைக்கு தெய்வமாக நம்ம கூட நிற்காங்க. நம்ம எப்போ நான்வெஜ் பண்ணாலும் நம்மளை சுற்றி நம்மளை விட்டுட்டு போனவங்க வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. இது மாதிரி கண்டிப்பாக செய்யுங்க. இந்த பதிவு இதோட முடிக்கிறேன். நான் இவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு பிரியாணி எப்படி இருக்குது டேஸ்ட் சொல்லுவாங்கன்னு நினச்சேன். பக்கத்துக்கு கொஞ்சம் பெயர்ந்தேன், போயிட்டு வரக்குள்ள இவரை வச்சு சாப்பிட்டாரு. இப்போ நான் அது அவர் எப்படி இருக்குன்னு கேட்டான்னு சொன்னாலும் சொல்லவும் மாட்டார். அவரை வச்சு சாப்பிட்டாரு. அதனால் அந்த பதிவு என்னால் கொடுக்க முடியல. நானும் போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் இப்படி கதை பேசிக்கிட்டே இருந்தேன். அவங்க வீட்டில் என்ன பண்ணாலும் நம்ம கொடுத்து விடுவாங்க. நானும் சரி கொஞ்சம் பிரியாணி பண்ணால் அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், ஒரு 10 வயசில். கொஞ்சம் கொண்டு கொடுத்துட்டு அந்த பையன் சாப்பிட நானும் உட்காந்து பேசிட்டு தான் வந்து பார்த்தேன். ஒரு சாப்பிட்டெல்லாம் முடிச்சு தட்டெல்லாம் கழுவிட்டு படுத்து தூங்கியாச்சு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த கலர்ஃபுல் பிரியாணி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். உங்கள்கிட்ட கண்டிப்பாக சாப்பிட்றவங்க எந்த ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். சோறும் குலையாது, சோறும் உடையாது, சிக்கனும் உடையாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அவசியம் இல்லை. ஒரு நாள் வரைக்கும் வெளியே இருந்தாலுமே மறுநாள் சாப்பிட்டா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள் எப்படி இருந்துன்னு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், பிடிக்கலான்னு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். முதல் முறையை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் மறந்துடாதீங்க. பாய். நீங்கள் எந்த மெத்தடில் பிரியாணி பண்ணுவீங்க அதை கண்டிப்பாக சொல்லுங்கள்.